ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம கரெக்ட் நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்க மாதிரி சூப்பரான இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பவரோட பெல்லைக்கான ஆளில் போட்டுக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஆடியோ டுட்டோரியல் தான். ஸோ இந்த ஆடியோவோட மேக்கிங் வீடியோ வேணும் இல்லை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டிருக்கோம், ஆடியோ மேக்கிங் வீடியோ. ஸோ அது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அது எப்போன்னு தெரியலாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் ஃபைல் காமிக்கலை அப்படின்னீங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம லைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கிளிக் பண்ணாலே போதும், அப்லோட் எக்ஸ்எம்எல் ஃபைல் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ப்ராஜெக்ட்டில் போயிட்டு ஸோ அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு குரூப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குரூப்பு, அப்புறம் டைமிங் மாற்றுறது, அதுக்கப்புறம் அந்த இமேஜ் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இந்த இமேஜ், ஆடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ நான் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தா மட்டும்தான் இந்த இதில் ஷோ ஆகும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஷோவாகவே ஆகாது. ஸோ மார்க்கும் டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பேன். 3வது மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வரும். இந்த ஆடியோக்கு அப்புறம் நீங்கள் என்ன ஆடியோ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மார்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடியும். அதுக்கப்புறம் 2வது மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 37 செகண்ட் வரையும் கொடுத்துருப்பேன். நீங்கள் மேக் பண்ணும்போது கம்மியாக வரலாம், இல்லை கூடவும் வரலாம். ஸோ அதை பற்றி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும். ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஷேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ சாங் ஆட் பண்ணுறீங்கல்ல, அந்த வீடியோ சாங் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் ஷேப்புக்குள்ளே இருக்க மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா குரூப் அண்ட் மாஸ்க்காக மாற்றி விட்ருங்க. ஸோ அந்த அவுட்லேயர் நமக்கு தெரியாமல் வந்துடும். ஸோ இதுக்குள்ளார அந்த ஷேப்புக்குள்ளார தான் அந்த வீடியோவே தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 37 செகண்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் மேக் பண்ணும்போது கம்மியாக வரலாம், இல்லை அதிகபட்சமாகவும் போகலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்கும். ஃபஸ்ட்டு குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோவோட ஒரு மாடல், 2வது குரூப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல். 2மே பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி கிடையாது, நான் ஓனாக மேக் பண்ணது. ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஓனாக மேக் பண்ணியிருப்பேன். ஸோ ஒவ்வொரு இதையும் தனித்தனியாக ஆட் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ என்ன பண்ணீங்கன்னா 2வது குரூப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமர் ஐக்கான் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மொத்தமாக நான் குரூப்பாக கொடுத்துருந்தேன் அப்படின்னா அந்த ப்ளே ஆகிற இடமே மிஸ் ஆகிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இப்போ நான் 24 செகண்ட் வரையும் தான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அதுக்கு தகுந்தாப்புல இந்த டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் மாற்றணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டைமிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எடிட் டெக்ஸ்ட்டு போயிட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 24 இருந்துச்சா, அப்போ கொஞ்சம் ஒரு 3 இல்லை ஒரு 4 இன்க்ரீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 27 கொடுத்துருக்கேன். இதே டைமிங் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் கொடுக்கணும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டைமிங் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் என்ன டைமிங் கொடுத்தீங்களோ அதே தான் கொடுக்கணும். இதில் ஒரு 0.27 கொடுத்தோமா, அதே இது இந்த இதுலேயும் கொடுங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது கூட கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். ஸோ அந்த வீடியோ சாங் மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அடுத்தடுத்து மேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சாங் ஆட் பண்ண போகிறீங்க. அந்த டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த 2வது குரூப்பை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க, கட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் உங்கள் ஒர்க்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படியே டிஃபால்ட்டாக அப்படியே விட்டா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாடா, பை பாய், see you.